நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறது லோக்கஸ் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிஸ்டம் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஒரு கிராஃப் நம்ம போடுறோம், ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைனை வச்சு என்னென்ன அந்த லைன் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இது பர்பெண்டிகுலராக இல்லை, ஸோ இது நான் பர்பெண்டிகுலராக இருக்கும் அல்லது பேரலாகவும் இருக்காது. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், அது தீட்டான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு நம்ம பார்க்க போகிறப்ப ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சுட்டு வந்துருக்குறோம் இல்லைங்களா. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா இது எல்லாமே நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு டைம் அதை புக்கு பக்கத்தில் கிடச்சா அதை பாருங்கள். ஸோ என்னென்ன ஃபார்முலா இருக்கும் அப்படின்னா செக்ஷன் ஃபார்முலா இருக்கும், 2 பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆனால் எப்படி இருக்கும் அந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ அடுத்தது ட்ரை செக்ஷன் ஃபார்முலா, இந்த மாதிரி நிறையா ஃபார்முலா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்லோப் அண்டு இன்டர்செப்ட் ஃபார்மு. ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் நம்ம ஒய்யை மட்டும் எல்ஹெச்எஸ் சைடு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் இந்த சைடு கொண்டு போனால் நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் உருவாகும். அப்போ பிஒய்ன்னு வச்சுக்கலாம். பிஒய் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரப்போ மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் சி அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ ஒய் இங்கே வச்சுட்டோன்னா மைனஸ் ஏ பை பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சி பை பின்னு இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ எக்ஸோடு இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம், சாரி ஸ்லோப்னு சொல்லுவோம், எம்முன்னு சொல்லுவோம். இங்கே சியோடு இருக்கிறது நம்மளுக்கு சியை நம்மளுக்கு ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு இவ்வளோ கிரிட்டிக்கலாலாம் தரமாட்டாங்க. இதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஃபார்முலா. ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஈக்குவேஷனாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது தான் ஸ்லோப் அண்டு இன்டர்செப்ட் ஃபார்மாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாயிண்ட் அண்டு ஸ்லோப் ஃபார்ம். இப்போ நம்மளுக்கு ஸ்லோப்பும் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் எப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும், அந்த ஈக்குவேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பாயிண்ட் அப்படின்னாவே நம்மளுக்கு எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்லோப் அப்படிங்கிறது எம்மோட ஃபார்முலா இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட், அவங்களா கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா x1 y1 எடுத்துக்குவோம். ஸோ நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ண ஈக்குவேஷனுக்கு xy தேவை. ஸோ அதுக்கு பாருங்கள் கீழே கொடுத்துருக்குறாங்க y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1 அப்படிங்கிறது பாருங்கள். அவங்க கொடுத்துருக்குற பாயிண்ட்டை x1 y1 எடுப்போம், ஸ்லோப்பை mன்னு எடுப்போம். ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அதுதான் பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்ம் கொடுக்குறப்ப நம்மளுக்கு எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 2 பாயிண்ட் இன்டர்செப்ட் ஆகிறப்ப 2 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ x1 y1 x2 y2 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏபியோட இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட ஃபார்ம் எப்படி இருக்கும், y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் நம்ம ஈஸியாக ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ 2 பாயிண்ட் இருக்கிறப்போ ஒரு இதுவும் அது டிட்டர்மெண்ட் மேட்ரிசஸில் ஃபார்ம் பண்ணி எப்படி போடுவோம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. xy1 x1 y1 1 x2 y2 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா 2 ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு ஈக்குவேஷனே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் எப்படி நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஹூஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த நம்மளுக்கு ஒய் இன்டர்செப்ட்டு எக்ஸ் இன்டர்செப்ட்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த சியோட வேல்யூ சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க, ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் நான் பாட்டில் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதுதான் ஸ்ட்ரெயிட் லைனோட ஜென்ரல் ஃபார்மு. ஸோ அதை கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மொத்தமாக 5 இருக்குது இல்லைங்களா. ஜென்ரல் ஃபார்ம் ஒன்று இருக்குது, இன்டர்செப்ட் ஃபார்ம் இருக்குது. 2 பாயிண்ட் இன்டர்செப்ட் ஆகுனா எப்படி இருக்கும், ஸ்லோப் அண்டு பாயிண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும், ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்ம் கொடுத்தா எப்படி இருக்கும், அதை நம்ம பார்த்துருக்குறோம். ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னா எப்படின்னாக்கன்னு இப்போ நம்ம இங்கே ஒய் எப்பயும் போல் கிராஃப் போடுறோம், ஒய் அண்டு எக்ஸ் ஆக்சிஸு. இந்த லைன் இங்கே போகுது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், அது தீட்டான்னு. திருப்பி இங்கே ஒரு லைன் இன்டர்செப்ட் ஆகுது, 2 வெட்டிக்குது அப்படின்னா அங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அப்போ இது θ1
இது தீட்டா டூன்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிறப்ப இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா, ஸோ அதுதான் தீட்டான்னு சொல்லுவோம். அந்த ஆங்கிள் எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க. தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் m1 மைனஸ் m2 பை 1 ப்ளஸ் m1 m2 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்டில் உங்களோட ஃபேர் நோட்டில் ரைட் பண்ணிட்டு தான் நீங்கள் சம் போட்டுட்டு வரணும். நோட்டில் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நோட்டு. m1 மைனஸ் m2 பை 1 ப்ளஸ் m1 m2 பாசிட்டிவாக இருக்குதுன்னா தென் தீட்டா ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இல்லை, அக்யூட் ஆங்கிள் வந்து நெகட்டிவ் தான், தீட்டா ஈஸியாக அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டை விட நம்மளுக்கு இந்த செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணு. we know that the two straight lines are parallel. ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் பேரலாக இருந்ததுன்னா ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும், m1 ஈக்குவல் டு m2 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது we know that the பர்பண்டிகுலராக இருக்கும், இப்படி இருக்கும். இது ஒரு லைனு, இது L1 இது L2 இருக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்லோப் வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு நம்மளுக்கு -1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ m1 m2ஓட வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் -1 அப்படி கிடைக்கும். சரி, எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன், ஆங்கிள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆங்கிளுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் m1 மைனஸ் m2 பை 1 ப்ளஸ் m1 m2 அப்படின்னு. ஸோ அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே நம்ம இதை ஃபஸ்ட்டு y ஈக்குவல் டு அந்த சம்திங்கில் எழுதணும் நம்ம. இப்போ பாருங்கள், இங்கே 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா எப்படி இருக்கணும், y is equal to mx plus c அந்த டைப்பில் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு y ஏதாவது LHS இல்லை RHS சைடு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மைனஸ் ஒய்யை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ என்ன ஆகும், அது ப்ளஸ் ஒய்யாக மாறும். இப்போ நம்மளுக்கு 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ஒய்ன்னு இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டில் இது ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லைங்களா, y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சின்னு. அப்போ நம்மளுக்கு தேவை எம்ங்கிறது ஸ்லோப்பு. அப்போ எக்ஸோடு இருக்கிறது தான் எம்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸோடு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரெண்டு லைன் கொடுத்துருக்கனால நம்ம இது m1 எடுப்போம். அப்போ m1ஓட வேல்யூ நம்மளுக்கு 2 அப்படின்னு போட்டிருக்குறாங்க. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் போட்டுட்டு தான் நீங்கள் இந்த m1 ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் இல்லாமல் நீங்கள் இப்படியே எக்ஸாம்பிளை பார்த்து எழுதிடாதீங்க, அவங்க அந்த ஸ்டெப்ஸ் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா m1 ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம m2 ஃபைன் பண்ணணும். m2க்கு என்ன அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. நம்மளுக்கு ஒய் மட்டும்தான் தேவை, இந்த பக்கம் ஒய் இருக்கணும். ஸோ ப்ளஸ் இருக்கிறதுனால அப்படியே ஒய் இங்கே வச்சுக்கிறோம். இங்கே மைனஸ் இருந்ததுனால ஒய்யை நம்ம RHS சைடு கொண்டு போனோம். இங்கே நம்மளுக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிறதுனால அப்படியே ஒய்யை இங்கே வச்சுட்டு நம்ம இந்த x2 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ப்ளஸ் எக்ஸ் அந்த பக்கம் போகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் ஆகும். ப்ளஸ் 2 அந்த பக்கம் போகிறப்ப -2 ஆகும். அப்போ ஒய் ஈக்குவல் டு -x -2 ஆகுது. ஸோ எக்ஸோட இருக்கிறது தான் நம்மளுக்கு m அப்படிங்கிறப்ப எக்ஸோட என்ன இருக்குது, எதுவுமே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. எதுவுமே அங்கே எக்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அங்கே பக்கத்தில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ நம்மளுக்கு இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ நம்மளுக்கு எம்மோட வேல்யூ -1. அப்போ எம்மோட வேல்யூ நம்மளுக்கு -1ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம m1 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது நம்மளுக்கு m2ஆக இருக்கும். ஸோ m2 ஈக்குவல் டு -1 அப்படின்னு நம்மளுக்கு ஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு டைரெக்டாக தீட்டாவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே டைரெக்டாக இது பண்ணிடலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் m1 மைனஸ் m2 பை 1 ப்ளஸ் m1 m2 இதுதான் நம்மளோட ஃபார்முலா இல்லைங்களா. ஸோ இதில் நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் m1ஓட வேல்யூ எனக்கு 2 மைனஸ் m1ஓட வேல்யூ -1 பை 1 ப்ளஸ் m1 m2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு -1 -2ன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ கிடச்சிச்சு. இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் ப்ராக்கெட்னா இன்ட்டு இல்லைங்களா. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ எனக்கு ஆன்சர் தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 1 ப்ளஸ் -2 அப்படின்னா நம்மளுக்கு -1ன்னு கிடைக்கும்.
ஸோ இது வந்து நம்மளுக்கு மாடுலஸில் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நம்மளுக்கு மாடுலஸில் இருக்குது அப்படின்னா, மாடுலஸ் அப்படின்னா நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் தான் இருக்கும். இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள் tan இன்வர்ஸ் ஆஃப் 3 அதுதான் நம்மளோட வேல்யூ. இது வந்து மாடுலஸ்க்கான பாருங்கள் ஃபார்முலா எப்படி சொல்லலாம் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் m1 மைனஸ் m2. அந்த மாடுலஸ் நம்ம சொல்ல மறந்துட்டேன். ஸோ மாடுலஸ் போட்டுங்க. மாடுலஸ் அப்படின்னா நெகட்டிவில் இருந்தாலும் நம்மளுக்கு பாசிட்டிவில் தான் போடணும். ஸோ ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஃப்ரம் எ லைன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 2 லைனுக்குள்ளே உள்ள டிஸ்டன்ஸ்க்கு எப்படி நம்ம ஃபார்முலா போடுவோம் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம் √(x2 - x1) அதுன்னு சொல்லுவீங்க. அது எப்படின்னா கண்ணு இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனுக்கும் இடையுள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஃபைண்ட் பண்ணது எல்லாமே 2 பாயிண்ட்டுக்கு இடையுள்ள டிஸ்டன்ஸு. இப்போ இதில் நம்ம போட போகிறது ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன். இந்த மாதிரி கொடுத்துருந்தா எப்படி போடணும் அப்படிங்கிறது தான் இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. இப்போ இது வந்து இப்போ கிராஃப் போடுறோம் y அண்டு எக்ஸ்ன்னு சொல்கிறோமா. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ draw the one line. This is a L1. Here one point. This is a B. L, M. What is the distance from the point? ஸோ அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா D = AL. A அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இஸ் A, y கோஎஃபிஷியன்ட் இஸ் B and constant term is C. Next give a point LM. L, what is, suppose I give a point P = 2, 3. What is the L value? 2 and M value equal to 3. That is a L, M. So formula D = modulus of AL plus BM plus A into L. So coefficient of A and the given point X value is L plus coefficient of Y into the value of Y, point of Y is a M. So plus C is a constant term by √(a² plus b². A is a coefficient of X and B is a coefficient of Y. So √(a² plus b². Next the length of a perpendicular form of the ஆர்ஜின்லேருந்து பர்பண்டிகுலராக ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் C by √(a² plus b². That is very easy. So you memory the formula after you do the sums. Example 3.5. So that the perpendicular distance of a line x minus y. So perpendicular distance of x minus y from the origin and form the point 2, 2. ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணும். ஆரிஜின்லேருந்து ஃபைண்ட் பண்ணும் அண்ட் த பாயிண்ட்லேருந்து ஃபைண்ட் பண்ணும். ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணும். ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் த லென்த் ஆஃப் எ பர்பண்டிகுலர் அது நம்ம போடலாம். அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஃபைண்ட் த ABC. ஸோ யூ டேக் த ஈக்குவேஷன். ஸோ வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வேல்யூ? 1. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வேல்யூ? மீன்ஸ் -1 and C is a 5. What is the L value? L equal to 2 and M also 2. So now you substitute the equation. Modulus of A value 1 and L value 2. A into L. So 1 into 2, 2 plus -1 into 2, -2. So -1 into 2, -2. So I put in -2. Plus C value 5. So now I another one time write A equal to 1 and B equal to -1, C equal to 5, L equal to 2 and M equal to 2. So I put the formula modulus of A into L 1 into 2, 2 plus B into M -1 into 2, -2 plus C value 5 by √(a² plus b². A² means 1 and b² also 1. 1 into 1, 1 only. So 2 minus 2 cancel. Modulus of 5 by √2. So இந்த பாயிண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 by √2 வருது. ஓகேங்களா. அதே நம்மளுக்கு ஆர்ஜின்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா அதேமாரி போடலாம். மாடுலஸ் ஆஃப் C வேல்யூ 5
by a square and b square means root of 1 square plus 1 square 1. So modulus of 5 by root 2. So answer is 5 by root 2 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ செக் பண்ணலாம் பாருங்கள், சேமாக போட்டிருக்குறாங்களா. ஸோ அந்த ஸ்டெப்ஸு அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் போடல, ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்ன, சி வேல்யூ என்ன, எல்எம்என் வேல்யூ போடல. ஸோ நீங்கள் அதை போட்டுட்டு அந்த சம்மை போடுங்க. நெக்ஸ்ட்டு த ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் பை 4ன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, ஆங்கிள் பிட்வீன் அப்படின்னாவே இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா இல்லைங்களா. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க ஆங்கிளோட வேல்யூ பை 4ன்னு. அண்டு ஸ்லோப் கொடுத்துருக்குறாங்க, ஒன் ஆஃப் த லைன் இஸ் ஸ்லோப் ஆஃப் ஏ ஒன் ஆஃப் த லைன் இஸ் 3. அப்போ M1 கொடுத்துட்டாங்க 3ன்னு. தென் ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த அதர் லைன். M2 நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம அதை ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, tan theta equal to modulus of M1 minus M2 by 1 plus M1 and into M2. அதுதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா tan தீட்டாவோட வேல்யூ அவங்களே சொல்லிட்டாங்க பை 4ன்னு ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் M1ஓட வேல்யூ 3 மைனஸ் M2 வேல்யூ எனக்கு தெரியாது 1 ப்ளஸ் M1 இன்ட்டு M2னா 3 இன்ட்டு M2. tan பை 4 அப்படின்னா அது வந்து 45 டிகிரிக்கு என்ன, tan 45ஓட வேல்யூ என்னான்னு கேட்டிங்கன்னா அதோட வேல்யூ 1. ஸோ 1 ஈக்குவல் டு 3 மைனஸ் M2 பை 1 ப்ளஸ் 3 M2. இப்போ நான் மாடுலஸ் எடுத்துடலாம், ஏன்னா நம்மளுக்கு இதோட வேல்யூவே தெரியாது, அதனால் மாடுலஸ் எடுத்துகிட்டு போடலாம். 1 ப்ளஸ் 3 M2 டிவைடில் இருக்குது, டிவைட் இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். ஸோ அது நம்மளுக்கு எப்படி இருக்கும், 1 ப்ளஸ் 3 M2 ஈக்குவல் டு 3 மைனஸ் M2ன்னு கிடைக்கும். நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1 ப்ளஸ் 3 M2 ஈக்குவல் டு 3 மைனஸ் M2ன்னு கிடைக்குமா. ஸோ மைனஸ் M2 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, அப்போ ப்ளஸ் M2 ஆகும். இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 1, மொத்தம் நம்மளுக்கு 4 M2 கிடைக்கும். இங்கே 3 இருக்கா, இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் வரப்போ மைனஸ் 1 ஆகும், அப்போ நம்மளுக்கு இங்கே 2ன்னு கிடைக்கும். இப்போ 4 M2 ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். அப்போ M2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2/4 ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1/2ன்னு கிடைக்கும். அனதர் ஸ்லோப் M2 ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ கன்கரன்ஸ் ஆஃப் 3 லைன்ஸ் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனும் கட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க, இன்டர்செக்ட் ஆகும்னு சொல்லுவீங்களா. ஸோ 2 லைன் வந்து கட் பண்ணிக்கிடுச்சு அப்படின்னா அது இன்டர்செக்ட்னு சொல்லி இன்டர்செக்ட் லைன் சொல்லுவீங்க. இந்த பாயிண்ட்டு இன்டர்செக்ட் பாயிண்ட் சொல்லுவோம். சப்போஸ் 2 லைன்ஸ் இல்லை, நம்மளுக்கு 3 லைன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 2 லைன்ஸுக்கு மேலே இருந்தாவே அது வந்து கன்கரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கன்கரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு லைன் போகுது, 3 லைன் கட் பண்ணுது அப்படின்னா அதை வந்து கன்கரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், 3 or more straight lines will have point of common and set to concurrent. The passing through the common point are called concurrent line. The point is common point is concurrent point அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 இங்கே வரணும் 3, இதை வந்து கன்கரண்ட் பாயிண்ட் சொல்லுவோம். இது கன்கரண்ட் லைன்ஸ், இது L1 L2 L3 3 லைனுக்கு மேலே 2 லைனுக்கு மேலே போனவே அது கன்கரண்ட் லைன் தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு எல்லாமே XYயில் தான் இருக்கும், அதை நம்ம டிட்டர்மைன் ஷேப்பில் எழுதி நம்ம ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். இப்போ கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளை பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்படி போட்டுட்டு நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். இது நம்ம 9th 2 இது கொடுத்து வேரியபிள் கொடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது ரொம்ப ஈஸி தான். ஸோ கொஞ்சம் நல்லா பாருங்கள். இப்படி கொடுத்துருக்குறாங்க 3x - 4y - 13 இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம இதை டிட்டர்மினேஷன் ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். கன்கரண்ட்டாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஈக்குவல் டு 0ன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ A1ஓட வேல்யூ 3 -4 அண்டு சியோட வேல்யூ -13 அண்டு இங்கே A2ஓட வேல்யூ 8 அண்டு B1ஓட வேல்யூ -11. C2ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்குது,
நம்மளுக்கு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் 0 மட்டும்தான் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த +33 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -33 ஆகும். இங்கே 2 -3 -7 அப்படின்னு நம்ம ஃபார்மேட் பண்ணுவோம். இதுக்கு நம்ம டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள் இப்படி போட்டிருக்குறாங்களா. ஸோ டிட்டர்மெண்ட் நம்மளுக்கு தெரியும். எப்படி போடுவோம், 3 இங்கே வச்சுக்கிட்டு அது இருக்கிற ரோ அண்ட் காலத்தை எலிமினேட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். -11 × 7 77 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ரெண்டாவது நம்ம போட வேண்டிய சிம்பிள் -3 × -33 நம்மளுக்கு 99 வரும். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ மல்டிபிள் பண்ணுறதுல மைனஸ் வருமானு பார்த்தா இருக்காது. ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ். ஸோ நம்மளுக்கு ப்ளஸ் தான் வரும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் வரும். அடுத்தது நம்ம 4 போடுவோம். இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு மைனஸ் இருக்கிறனால அந்த மைனஸ் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 4 இருக்கிற ரோ காலத்தை எடுத்தோம்னா 8 7 சார் 56. இங்கே மைனஸ் இருக்கனால -56. நம்ம ஈக்குவேஷனை போடுற ஒரு மைனஸ் 2 × 33 66ன்னு கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் போட்டு பாருங்கள். நம்ம எக்ஸசைஸ் யூனிட் 1லேயே போட்டிருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக கன்கரண்ட்டாக தான் இருக்கும். நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும், ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் பாருங்கள். 3x - 4y 2x - 3yன்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் எடுக்கிறேன். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குன்னா நம்ம எதால் மல்டி பண்ணுவோம், 3ஆல் மல்டி பண்ணுவோம். ஈக்குவேஷன் 3ஐ இதை வந்து 2ஆல் மல்டி பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு 2ஆல் மல்டி பண்ணுறேன். எனக்கு 6x - 8y - 26ன்னு கிடைக்குது. இது 3ஆல் மல்டி பண்ணால் 6x - 9y - 21 = 0ன்னு கிடைக்கும். இப்போ சிம்பிளை சேஞ்ச் பண்ணால் எனக்கு எது கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 8yல 9y போச்சுன்னா நம்மளுக்கு மீதி 1y. 26ல் 21 போனால் -5 கிடைக்கும் = 0. அப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு 5ன்னு கிடைக்கும். பாருங்கள், ஒய்யோட வேல்யூ 5. இதை கொண்டு போய் நான் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ கன்கரண்ட் பாயிண்ட் வந்து எனக்கு 11,5ன்னு கிடச்சிருக்கு. எக்ஸாம்பிள் 3.8 பார்த்தீங்கன்னா, if the lines 3x - 5y - 11 = 0ன்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் 5x + 3y - 7 = 0, x + ky = 0 ஆர் கன்கரண்ட். அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்களே கன்கரண்ட் சொல்லிட்டாங்க. கேவோட வேல்யூ கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும், நம்ம எப்பயும் போல் டிட்டர்மெண்ட்டில் எழுத போகிறோம். 3 இருக்குது, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -5, கான்ஸ்டன்ட் டைமோட வேல்யூ -11, செகண்ட் இதில் a2 = 5, b2 = 3 அண்டு c2 = -7, a3 = 1. ஏன் 1 போடுறோம், எக்ஸ் பக்கத்தில் ஏதோ ஒரு கோஎஃபிஷியன்ட் இல்லை, ஸோ 1 போடுறோம். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் k அண்டு சி வேல்யூ இல்லை, அப்போ 0 போட்டுக்கிறோம். அவங்களே = 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிட்டர்மெண்ட் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, 3 இருக்கிற ரோ காலம். அப்போ 3 இன்ட்டு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 3 × 0 0 -7k. ஏற்கனவே நம்ம ஒரு மைனஸ் போடுவோம், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் இது ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸ் இது நம்ம போட வேண்டிய ஸ்டெப்ஸில் மைனஸு. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள் 5க்கு முன்னால். ஸோ அதோடு சேர்ந்து நம்மளுக்கு +5 ஆகும். 5 இருக்கிற ரோ காலம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 × 0 0 -1 - k 1 × -7 -7 வரும். ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் போடலாம், அதோடு சேர்ந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு -11 இருக்கிற ரோ காலம் எடுக்கணும் அப்படின்னா இப்போ இது ரெண்டையும் மல்டி பண்ணோம். 5 × k 5k -1 3 சார் 3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 7 சார் 21k, 5 7 சார் 35 + 35 -11 5 சார் 55k, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 33 = 0ன்னு வரும். இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 21ல் 55 போனால் ரிமைனிங் நம்மளுக்கு 434kன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா +68 -34k + 68 = 0ன்னு கிடைக்கும். பாருங்க, நம்மளுக்கு என்ன கிடச்சிது, -34k
ப்ளஸ் 68 ஈக்குவல் டு 0 மைனஸ் 34K இங்கே இந்த ஆர்ஹெச் சைடு கொண்டு வந்துக்கிட்டிங்கன்னா 68 ஈக்குவல் டு 34Kன்னு கிடைக்கும். அப்போ கேவோட வேல்யூ வேணும்னா 68/34 நம்மளுக்கு கேன்சல் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். அப்போ கேவோட வேல்யூ 2ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.9 a private company appointed a clerk in 2012. கிளர்க்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க எப்போ 2012 அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட சேலரி எப்போ 20,000 இருக்குது. அப்போ இது வந்து எக்ஸ்ன்னு எடுக்கலாம் இயரை, சேலரியை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 2017 அவங்களோட சேலரி 25,000 இன்க்ரீஸ் ஆகுது, ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது எக்ஸ்பிரஸ் த எபோ இன்ஃபர்மேஷன் ஆஃப் லீனியர் ஃபங்க்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய் ரெப்ரசன்ட் த சேலரி ஆஃப் த கிளர்க் அண்ட் எக்ஸ் ரெப்ரசன்ட் த இயர். நம்ம போட்டாச்சு, அப்படி தான் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வாட் வில் பி தி சேலரி 2020? அவங்க 2020 எவ்வளோ சேலரி வாங்கியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை ஃபைன் பண்ணோம். இது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஃபார்முலா இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அந்த மாதிரி நம்ம இதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு ஃபார்முலா போட்டிருக்கிறோம் இல்லைங்களா? என்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஈக்குவேஷனில் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா பாருங்கள். டூ பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 அந்த ஃபார்முலாவில் தான் போடணும் இந்த சம்மை. ஸோ நம்ம அதில் போடுறோம் அப்படின்னா பாருங்கள் கொடுத்துட்டாங்க, நம்ம போட்ட மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு இதுதான் வேல்யூ. இங்கே ஒய்யை ரெப்ரசன்ட் பண்ணோம், எக்ஸை வந்து இயராகவும் ஒய்யை வந்து சேலரியாகவும் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு தான் ஆன்சர். செகண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம ஃபார்முலாவில் போட போகிறோம் இல்லைங்களா? ஸோ ஒய்ங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஒய்1 அப்படிங்கிறது ஃபஸ்ட் இயரில் சேலரி 20,000, ஒய்2 அப்படிங்கிறது 25,000 மைனஸ் 20,000 ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ தெரியாது, எக்ஸோனோட வேல்யூ 2012, 2017 மைனஸ் 2012. நல்லா நம்மளுக்கு தெரியுமே இது எக்ஸோட வேல்யூ தான் 2020 நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் அப்படியே போட்டுக்கலாம் 2020 போட்டுக்குங்க. அப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒய் மைனஸ் 20,000 இது ரெண்டையும் மல்டிபிள் மைனஸ் பண்ணால் 5,000 கிடச்சிடும். இதே நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும் இல்லையா 2020ன்னு, ஸோ அதை அப்படியே போடலாம். நீங்கள் அதை போடாமல் ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 20,000 பை 5,000 ஈக்குவல் டு 2020 மைனஸ் 2012 நம்மளுக்கு 8/5 கிடைக்கும். ஸோ இந்த 5,000 இங்கே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? சரி, இங்கே ஒய் வரும். ஸோ 40,000 மைனஸ் 40,000 பை 5, இங்கே ஒய் மைனஸ் 20,000 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 5 இங்கே கொண்டு போய் பெருக்கினீங்கன்னா நம்மளுக்கு 5y மைனஸ் 1 lakh ஈக்குவல் டு 40,000. ஸோ மைனஸ் 1 lakh இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ 1,40,000 அப்படின்னாகும். இப்போ 5y ஈக்குவல் டு 1,40,000 அப்படின்னாகும். அப்போ y ஈக்குவல் டு 1,40,000 பை 5 ஆகும். அப்போ 1 டைம் 2 5s are 10, 8 5s are 40, 0 0. அப்போ 28,000 நம்மளுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கண்ணே எக்ஸுக்கு பதிலாக 2020 போடுங்க. ஏன்னா நம்ம தான் எக்ஸோட வேல்யூ தெரியும் இல்லையா 2020 தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாகவே போடலாம் இந்த மாதிரி குழப்பாமல்.